அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் தாமாக நடக்க போகும் நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன, அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தின் துவக்கத்தில் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி அன்று சந்திர கிரகணம் காலை 6 மணி முதல் 10 மணி வரை நடைபெறுகிறது. அப்படி சந்திர கிரகணம் நடைபெறும் போது ராகு கேது என்று சொல்லக்கூடிய பாம்பின் தலையும் பால் பகுதிகளையும் கொண்ட கிரகத்தின் ஆதிக்கம் மிக வலுவாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது தாமாக நடக்க போகும் நல்லவையாக பல நிகழ்வுகள் இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த கிரகணம் நிறைவடைந்ததற்கு அடுத்த நாள் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உச்சமும் ஆட்சி பலமும் பெறுகிறார். அதே வேளையில் சுக்கிரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறார். இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் கிரகநிலைகளில் ஏற்பட போகிறது. எனவேதான் செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக பல நிகழ்வுகள் மிதுன ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். பல விஷயங்கள்ல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும். உதாரணமாக ஒரு துறவி இருக்கிறார். அவருடைய வாக்கு மிக அற்புதமாக பலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே அந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் அவரிடம் சென்று தங்களுடைய எதிர்காலம் எப்படி அமைகிறது, தங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும் என்பதை கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த துறவிக்கு இவர்களுடைய எதிர்காலத்தை சொல்வதால் அவர்கள் வாழ்வில் மாற்றத்தை சந்தித்தாலும் கூட சில ஒரு மன வருத்தமும் சில நிகழ்வுகளில் நெருடலும் உள்ளதாக உணர்கிறார். எனவே அதற்கு ஒரு முடிவெடுத்தாக வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்கிறாருங்க. அப்போது அந்த துறவியை பார்க்க பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் வருகிறார்கள். பள்ளி மாணவர்கள் இந்த வருட தேர்வில் நான் வெற்றி பெறுவேனா, அதிக மதிப்பெண் பெறுவேனா என்று கேட்கிறார்கள். கல்லூரி மாணவர்களோ இந்த செமஸ்டர் தேர்வில் நான் வெற்றி பெறுவேனா என்று கேட்கிறார்கள். அதற்கு இந்த துறவி நாளை சந்திர கிரகணம், வலிமை வாய்ந்த சந்திர கிரகணம் நடைபெற இருக்கிறது. அந்த சந்திர கிரகணம் நடைபெறும் போது இங்கு வாருங்கள், உங்களுக்கு பதிலை நான் சொல்கிறேன் என்று தெரிவிக்கிறார். அடுத்ததாக நன்கு படித்து முடித்து நிறைய மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்ற ஒரு நபர் புதிதாக வேலை தேடி கொண்டிருக்கிறார். அப்போது அவர் துறவியை சந்தித்து எனக்கு நிரந்தர அரசு வேலை கிடைக்குமா என்ற கேள்வியை எழுப்புகிறார். அப்படி கிடைத்தாலும் எந்த வருடத்தில் கிடைக்கும் என்பதையும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் அவருக்கு இருக்கிறது. அப்படி அவர் துறவியிடம் கேட்க துறவியோ மறுமொழியாக நாளை மிக வலிமை வாய்ந்த சந்திர கிரகணம் நடைபெறுகிறது, அன்று வாருங்கள், உங்களுக்கான பதிலை சொல்கிறேன் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். அதுபோன்று ஒரு காதலன் காதலி இருவரும் வருகின்றனர். இவர்களுடைய வாழ்வில் நாங்களே இணைந்து வாழ்க்கையை நடத்துவோமா அல்லது எங்கள் காதல் தோல்வியை சந்தித்து வேறு நபர்களை திருமணம் செய்து கொள்வோமா என்று கேட்கிறார்கள். அதே போன்று திருமணம் ஆகாத ஒரு நபர் எனக்கு எப்போது திருமண பாக்கியம் கைகூடும் என்று கேட்கிறார். அதே போன்று திருமணமாகி மன முறிவு ஏற்பட்ட ஒரு நபர் புதிய திருமணம், மற்றொரு திருமணம் எப்போது நடைபெறும் என்று விவாகரத்தான நபர் கேட்கிறாருங்க. இப்படி இவர்களுடைய கேள்விக்கு அந்த துறவி மறுமொழியாக நாளை வலிமை வாய்ந்த சந்திர கிரகணம் நடைபெற இருக்கிறது, அந்த சந்திர கிரகணத்தின் போது இங்கு வாருங்கள், நான் அதற்கான பதிலை சொல்கிறேன் என்று தெரிவிக்கிறார். இதை கேட்டு அவர்களும் சென்று விடுகின்றனர். இவர்களெல்லாம் பரவாயில்லை, ஒரு வயதான நபரும் அந்த துறவியை சந்தித்து என்னுடைய மகன்கள் எனக்கு பக்க உறுதுணையாக இல்லை, பேர பிள்ளைகளும் நான் அன்பு செலுத்துவதை தடுத்து விடுகிறார்கள், எனவே என்னுடைய வாழ்க்கை வெறுத்து போயிற்று, நான் என்ன செய்யட்டும், துறவரம் மேற்கொள்ளவா என்று இந்த துறவியிடம் கேட்கிறாருங்க. அவருக்கும் அந்த துறவி நாளை வலிமை வாய்ந்த சந்திர கிரகணம் நடைபெறுகிறது, நாளை வாங்கள், உங்களுக்கான பதிலை சொல்கிறேன் என்று அனுப்பி விடுகிறார். அப்போது ஒரு அரசன் வருகிறான். அந்த அரசன் நான் இப்போது போருக்கு செல்ல போகிறேன், இந்த போரில் எனக்கு வெற்றி கிடைக்குமா, நான் புதிய ராஜ்யங்களை கைப்பற்றுவேன்
வருவேனா என்று கேட்கிறார். தற்போதைய காலத்தில் வைத்து கொண்டால் அரசியல்வாதி வருகிறார். எதிர்வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி பலத்தை பிடிப்பேனா, வலிமை வாய்ந்த ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட அரசியல்வாதியாக மாறுவேனா என்று கேட்கிறாருங்க. இவருக்கும் நாளை அதிபயங்கரமான சக்தி வாய்ந்த சந்திர கிரகணம் நடைபெற போகிறது. அப்போது வாருங்கள், உங்களுக்கான பதிலை தெரிவிக்கிறேன் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறாருங்க அந்த துறவி. இவர்கள் சென்றவர்கள் மட்டுமல்ல, இதுபோன்று ஏராளமானவர்கள் அந்த இடத்தில் துறவிக்கு வரும்போது அவர் இதே பதிலை சொல்லி அனுப்புகிறார். அடுத்த நாள் காலை அனைவருமே தங்களுடைய எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலுடன் சீக்கிரமாகவே வந்து விடுகின்றனர். காலை சந்திர கிரகணம் ஆரம்பித்தவுடன் துறவி அமர்ந்திருந்த இடத்தை விட்டு எழுந்து அங்கிருந்து பயணிக்க ஆரம்பிக்கிறாருங்க. வழியாக பல இடங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அப்போது எதிரே ஒரு பள்ளம் இருக்கிறது. அந்த பள்ளத்தை கவனிக்காமல் அந்த பள்ளத்திற்குள் விழுந்து விடுகிறாருங்க துறவி. இதை பார்த்த அனைவருமே இந்த துறவியிடம் நாம் எதிர்காலத்தை பற்றி கேட்க வந்தோமே, இவருடைய எதிர்காலமே இந்த பள்ளத்தில் விழப்போவோம் என்று தெரியாமலே இவர் விழுந்து விட்டார், இவரை நம்பி வந்தோமே என்று ஏளனம் செய்து சிரிக்கிறார்கள். இதை பார்த்த துறவி கொஞ்சம் கூட வருத்தம் கொள்ளாமல், இதைதான் நீங்கள் செய்வீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஒருவன் பள்ளத்தில் விழுந்து விட்டவுடன், துன்பத்தில் மாட்டிக்கொண்டவுடன் அவனை காப்பாற்றாமல் அவனின் துன்பத்தில் ஆனந்தம் கொள்கிறீர்கள் அல்லவா, இதுதான் உங்களுடைய இயல்பு என்பதை அங்கு வெளிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது, என் எதிர்காலத்தை பற்றி எனக்கு நன்கு தெரியும். உங்களுடைய நிகழ்காலத்தை பற்றி நீங்கள் மறந்து விட்டீர்கள். அதை உணர்த்துவதற்காக தான் நான் இந்த குழியில் விழுந்தேன். இதுபோன்றுதான் தற்போது இருக்கக்கூடிய நிகழ்காலத்தை நீங்கள் மறந்துவிட்டு இந்த நிகழ்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை சுத்தமாக மறந்துவிட்டு எதிர்காலம் எப்படி அமைய போகிறது, நன்றாக இருக்குமா, பிரச்சனை வருமா என ஒருவிதமான பயத்துடன் எதிர்காலத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கிறீர்கள். நிகழ்காலத்தை மறந்து விடுகிறீர்கள். எனவே நிகழ்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டமிடுங்கள். அப்போது எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் என்று சொல்லி அனைவரையும் அந்த துறவி அனுப்பி விடுகிறாருங்க. இது போன்றுதான் மிதுன ராசிக்காரர்கள் நம்மளுடைய வாழ்விலும் என்னுடைய எதிர்காலம் இப்படி அமைய வேண்டும், அப்படி அமைய வேண்டும் என்ற கனவு காண்கிறோமே தவிர நிகழ்காலத்தில் அதற்கான ஒரு துரும்பை கூட எடுத்து வைப்பது இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பல தோல்விகளை சந்தித்தவர்களுடைய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆனால் வெற்றி வாய்ப்பை பெற்றவர்கள் அதற்கான படியை ஒவ்வொரு முயற்சியாக பெற்று வெற்றி பெறுகிறார்கள். இதைதான் நாமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் இந்த வேளையில் விரயஸ்தானமாகிய 12 குரு சஞ்சரிக்கிறார். மிக விரைவில் வக்ரம் பெற போகிறாருங்க. குரு வக்ரம் பெறுவது போகக்கூடிய இந்த வேளையில் அனைத்து காரியங்களிலும் பல சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும். திட்டமிடுவதை விட பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. குருவின் அமைப்பால் நிச்சயமாக பல விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கிறபடி உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும். திட்டமிட்டதை விட குடும்பத்தில் பல்வேறு வகையான நல்ல பல சுப நிகழ்வுகளை நிச்சயமாக சிறப்பாக செய்வதற்கான யோகம் உண்டு. தாமாகவே நடக்கக்கூடிய நல்லவையாக பல நிகழ்வுகள் உங்களை தேடி வரங்க. உறவினர்களிடம் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் தாமாகவே நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. சனி பகவான் வலுவாக 9ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற போகிறார். எனவே இந்த வேளையில் உத்தியோக ரீதியாக தாமாகவே பல நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறையிலும் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள் இந்த தருணத்தில் தாமாகவே விலகுவதற்கான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. புதிய முயற்சிகளை உங்களுடைய அனுபவம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக மேற்கொள்ளலாம். அனுபவம் இல்லாத பணிகளிலோ அல்லது பங்குச்சந்தை முதலீடு போன்ற விஷயங்களிலோ நிச்சயமாக தவிர்ப்பது நல்ல பலனை பெற்றுத்தரும். கிரகமாக இருக்கக்கூடிய ராகு இந்த வாரத்தின் துவக்கத்தில்
சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. அதற்கு பிறகு வலிமை பெறுகிறாருங்க. கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக அபரிவிதமான மாற்றம் நிச்சயமாக உண்டு. கேது சுகஸ்தானத்தில் இருக்கும் போது ராசியின் அதிபதியான புதன் அவருடன் இணைகிறார். சூரியனும் இணைகிறாருங்க. 3 கிரகநிலைகள் சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. இருந்தாலும் அனைத்து விதமான சுப நிகழ்வுகளும் எந்த விதமான தடையும் இல்லாமல் கைகூடும். ஜென்மத்தில் வீற்றிருக்கக்கூடிய மங்களகாரகனும் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளையும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மாணவர்களின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் முன்னேற்றம் உண்டு. சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. நீச்ச நிவர்த்தி பெற்று தனது சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் கலைத்துறையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. கடன் வாங்குவதை தவிர்த்துவிட்டு அனைத்து விதமான துரிதமான முயற்சியில் ஈடுபடுங்க. மிக பெரிய அளவிலான நல்ல வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில், அரசியல் சார்ந்த பணிகளிலும் உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு உண்டு. மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் நல்ல செல்வாக்கு உயர்கிறது. சந்திரனும் மிக சிறப்பாக சாதகமாக வலம் வருகிறார். எனவே நினைப்பதை விட அதிரடியான மாறுதல்கள் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை மிதுன ராசிக்காரர்கள் மிக சிறந்த தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த தருணத்தின் துவக்கத்தில் 18ஆம் தேதி சந்திர கிரகணம் நடைபெறுவதால் அன்றைய தினத்தில் சற்று கவனத்துடன் இருங்க. கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது அடுத்த நாள் நிச்சயமாக அதிகாலையிலே எழுந்து குளித்துவிட்டு அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று, அதிலும் குறிப்பாக நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கிரகண தோஷங்கள் அனைத்தும் முற்றிலுமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி தாமாக பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான யோகம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.